ஜெயிக்க போவது ராமதாஸ் தான். தோற்கப் போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய். பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள். பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க, ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன். ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்க, ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன். மக்கள் அப்படியே செய்தார்கள். தனியாக நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். இப்பொழுது கூட்டணியிலே வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான், தேர்வுதான், தலையீடுதான். நீ அந்த களையை வெட்டி மனக்கிளையில் உட்கார்ந்து நீ அந்த களையை வெட்டுற, அது கூட அந்த ஆலமரத்தில் இருந்த ஒரு ரொம்ப செய்தி கோடாலியை ஆக்கி கோடாலியை கொண்டு இந்த மரத்தை வெட்ட பார்க்குற, உன்னால் முடியாது. அதனால் உன்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிஞ்சு போய்விட்டது. அதனால் இது நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேன், உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று. அந்த வகையில் ஏனால் இது அடுத்த தலைமுறைக்கு, அதற்கு அடுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்க வந்தாங்களே, இப்போ கூட சின்ன பசங்க, அதுக்கு எல்லாருக்கும் புரியுது. அதனாலே சொல்லுகிறேன், இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி, வெற்றி, வெற்றி, வெற்றி.